பீஷ்மர் வந்து கிளாஸ் ஓவர்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். பட் ஒரு அனாலஜி சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த ஸ்பீச் கொடுக்குற அந்த ஒருத்தர் நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கார். அவர் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு அனாலஜி சொல்கிறார். என்னென்னா, இப்போ நம்ம ஒரு புது ஊருக்கு போகிறோம், எங்கேயா போயிட்டு ட்ரைவ் பண்ணுறோம், வி கெட் லாஸ்ட், நம்மளுக்கு ஏதோ ஒரு அட்ரஸ் தெரியலன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து என்ன, யாரா போகிறவங்க கிட்ட நம்ம வழி கேட்கலாம், எப்படிங்க போகணும் இந்த அட்ரஸ்க்கு அப்படின்னு. ஸோ அவங்க வந்து 2 விதமாக மேபி தே கேன் கைடஸ். ஒன்று என்ன, ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தா, அவங்க வந்து நேராக போங்க, லெஃப்ட் எடுங்க, ரைட் எடுங்க, அங்கே ஒரு கோயில் வரும், அது பக்கத்தில் அந்த சந்தில் அப்படின்னு சொல்லலாம். அது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, நம்ம கேட்டுப்போம், 2-3 சந்து கரெக்டாக டைரக்ஷன் ஃபாலோ பண்ணி போவோம், அப்புறம் வி ஃபர்கெட் இல்லையா. அது நம்மளோட ஜென்ரல் ஒரு ஹியூமன் அது நம்ம டைரக்ஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒரு 2-3 இடம் கரெக்டாக போவோம், சடனாக மறந்துடும், இப்படி போக சொன்னாரா அப்படி போக சொன்னாலும் வி கெட் லாஸ்ட் அகெயின். இது இன்னொரு ஆப்ஷன் என்ன பாசிபிள்னா, அதே மனுஷங்க தே மைட் வாலண்டியர். அவங்க என்ன சொல்லலாம், நம்ம காரில் சப்போஸ் இடம் இருந்ததுன்னா அவங்களே சொல்லலாம், நான் வேணால் வரேங்க கூட வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன், நானும் அந்த வழியாக தான் போகணும் அப்படின்ட்டு சொல்லலாம். தே மைட் வாலண்டியர். அது செகண்ட் சினாரியோ. ஸோ இந்த இடத்துல பீஷ்மர் என்ன பண்ணுறாருனா, 6 கொஸ்டின் கேட்டால் இதுதான்ப்பா வழி, கிருஷ்ணர் தான்ப்பா எல்லாமே, நாராயணன் தான்ப்பா ஆன்சர் அப்படின்ட்டு முடிச்சிருக்கலாம். அது ஆப்ஷன் ஏ. பட் அவர் என்ன பண்ணார், ஹீ ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் பியா. என்ன அப்படின்னா, ஹீ வாலண்டியர்ட் ஹிம்செல்ஃப். அதாவது இதோட முடியல, இதுக்கு மேலேயும் கிருஷ்ணரை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த ஃபுல் மகாபாரதம், அதாவது அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னாடியே பேசின மாதிரி அந்த நாம சங்கீர்த்தனம் பற்றி தான் நிறைய இன்சிஸ்டன்ஸ். அந்த யுகம் ஃபுல்லாகவே நாம சங்கீர்த்தனத்தோட இம்பார்ட்டன்ஸ் தான் நிறையா. ஆழ்வார்கள் அந்த பாசுரங்களோ உபநிஷமோ வேத எல்லாத்துலேயுமே இந்த நாமம், கடவுளோட நாமத்தை சொல்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ பீஷ்மர் வந்து சொல்கிறார், அடுத்த ஸ்லோகத்தில் யுதிஷ்டர்கிட்ட சொல்கிறார். ஸோ இந்த நாம சங்கீர்த்தனத்தை இன்சிஸ்ட் பண்ணியே இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்ததுனால நான் வந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ஐ வில் டெல் யூ. ஸோ ஸ்லோகா 18 ஐ எம் ஸ்டார்டிங். தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபகம். தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபகம் அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, அதோட முடிச்சுட்டு போகாமல் யுதிஷ்டிரன்கிட்ட சொல்கிறார், ஏ யுதிஷ்டிரா, நான் முடிச்சுட்டு போயிருப்பேன், ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த நாம சங்கீர்த்தனத்தை பற்றி சொல்லாமல் போகிறதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், அதனால் சில விஷயங்கள் பகவானை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதை வந்து உன்னால் கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாது. அவரோட 1000 நாமங்கள் இருக்குது, அந்த 1000 நாமத்தையும் நான் ஒரு மாலை மாதிரி தொடுத்து உனக்கு சொல்ல போகிறேன், அதோட மகிமையை பற்றி சொல்ல போகிறேன். உன்னால் தலைகீழ நின்னாலும் இந்த வேலையை பண்ணியிருக்க முடியாது. அதனால் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு போன வேலையை உனக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். இன் ஒன் வே ஐ கெட் ப்ளஷர், யூ வில் ஆல்சோ பி பிளெஸ்ட் அண்ட் ஈவன் த வேர்ல்ட் வில் பி பிளெஸ்ட். ஸோ இதை நீ கேளு அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்தோட மீனிங். தஸ்ய லோக பிரதானஸ்ய லோகத்தையே தாங்கி கொண்டிருக்கிற அந்த விஷ்ணு பகவான், ஜெகநாதஸ்ய ஜெகன்னா பரமாத்மா, அவரை தாண்டி ஒன்றுமே கிடையாது, இஸ் த கண்ட்ரோலர். பூபதே, பூபதினாலே கிங், பூபதே அப்படின்னா யுதிஷ்டரை, ஹே ஓ மை கிங், ஓ மை டியர் கிங், ஏ யுதிஷ்டரா அப்படிங்கிறார் பீஷ்மர். விஷ்ணோர் நாம சகஸ்ரம், இந்த 1000 நாமங்களை, மே நான், ஸ்ருணு யூ லிசன், பாப பயாபகம் இதை கேட்டால் வாட் வில் ஹேப்பன், உனக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபியரோ இல்லை ஒரு பாப்பம்னு நினச்சி நீ ஏதாச்சும் சின்ஸ் பண்ணியிருந்தனா எல்லாமே நீங்கி போயிடும். ஸோ தட் இஸ் வாட் ஹீ ஸ்டார்டிங். அந்த 6 கேள்வி முடிஞ்சதுன்னு நினைக்காத. ஐ எம் கோயிங் டு chant 1000 namas of Vishnu. I am going to narrate the auspiciousness behind those nama sankirtan. Basically doing nama sankirtan. I am going to do the nama sankirtan. I am going to chant the 1000 names of Lord Vishnu and I am going to narrate the beauty behind those names. இதெல்லாம் நான் சொல்ல நீ என்ன பண்ணணும்,
Oh my dear king, listen to me. Me shrunu bapa bhayapaham. You listen to me. If you listen to me, what is going to happen? You will get rid of all your sins and fear. யுதிஷ்டருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது அந்த குருக்ஷேத்ரா வார்னால எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க இல்லையா. அவர் ரொம்ப நீதி நியாயம் அப்படின்னு எல்லாம் ஒரு அறநெறி எல்லாத்துலேயுமே உயர்ந்த ஒரு ராஜா தர்மர் இல்லையா. அதனால தான் அவர் பேரே தர்மபுத்திரன். ஸோ அவருக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சஞ்சலமாக இருக்குது. இவ்வளோ பேர் செத்து போகிறாங்களே, அதெல்லாம் அந்த பாவம் எல்லாமே நம்மளுக்கு தானே சேரும். ஸோ ராஜாவாக எனக்கு தான் சேரும். அதனால அவருக்கு இந்த பாவத்தினால எனக்கு என்ன நரகம் கிடைக்குமோ, எனக்கு மோட்சம் கிடைக்குமா, இல்லை நான் நரகத்துக்கு போகணுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த பயம், அந்த அல்டீரியர் அந்த ஒரு மோட்டிவ் என்ன, பீஷ்மர்கிட்ட கிளாரிஃபிகேஷனுங்கிற பேரில் அவர் கேட்கறதுக்கு மோஸ்ட் ப்ராமினெண்ட் ஆர் இம்பார்ட்டண்ட் ரீசனே அவரோட ஃபியர் தான். ஃபியர் அபவுட் வாட் நரகா ஹீ வில் கெட் பிகாஸ் ஆஃப் த சின்ஸ் ஹி ஹஸ் கமிட்டட். The way thousands of lives have been lost in the Kurukshetra war, so he is more worried about his sins. So அதுக்கு தான் இவர் பீஷ்மர் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு before he starts chanting the 1000 names, he is giving like a hint. ஸோ நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேவா, புரிஞ்சுதா இந்த மீனிங்கு? இதுதான் ஸ்லோகா 18ஓட மீனிங். நான் சொல்கிறேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபகம். பாபம்னா சின்னு, பயாபகம்னா பயம். ஸோ இது எல்லாமே போயிடும். எப்போ போகும்? எவன் உலகை தாங்கி கொண்டு எங்கும் விளங்கும் ஜெகநாதனாக இருக்கானோ அந்த விஷ்ணு. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன். தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜெகநாதஸ்ய பூபதே. ஓ மை டியர் யுதிஷ்டிரா, விஷ்ணு நாம சகஸ்ரமே. எப்போ உன்னோட பாவங்கள் உன்னோட பயம்லாம் போகும்? இந்த உலகத்தை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஜெகநாதனாகிய அந்த விஷ்ணு பகவானோட 1000 நாமாவளியை நான் சொல்லி நீ கேட்பாயானால் உன்னுள் இருக்கக்கூடிய பயமும் பாபமும் விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இதோட மீனிங். ஓகேவா, போகலாமா அடுத்த ஸ்லோகத்துக்கு? 1 more பார்த்துடலாம். 3 பார்த்துட்டே போயிடலாம். ஸோ ஐ வில் ஸ்டாப் வித் திஸ் ஸ்லோக்.